அன்பானவர்களே, வருடத்தில் ஒரு நாள், அதாவது டிசம்பர் 31 நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு வருவோம். அது 1 நம்ம ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வசனத்தை வாசித்து ஒன்றாக சந்தோஷமாக திருச்சபையாக புது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிறோம். அது சந்தோஷம், அது நல்லது, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் முழு இரவு ஜபம் நடத்தி, ஒவ்வொரு வாரமும் முழு இரவு ஜபம் நடத்தி, பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டார், எதிர் வீட்டார், பின் வீட்டார், தெருவில் போற அனைவரையும் தொந்தரவு செய்வது தவறு. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இயேசு கிறிஸ்துவே இரவெல்லாம் ஜெபித்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 6:12 முதல். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். நல்லா கவனிங்க. அதாவது அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்னது? சீஷர்களை தெரிந்து கொள்ள போகிறார். அப்பா ஆண்ட்ரூ நீ ஒரு சீஷர், எப்பா பீட்டர் நீ ஒரு சீஷர், எப்பா நீ ஒரு டிசைபிள்னு இத்தனை பேரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது மிக முக்கியமான நிகழ்வாக இருப்பதனால் இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார்.